மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவரை தாக்கும் நோக்கில் அவரின் பாதுகாப்பு வாகனத்தை சேதப்படுத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. சுவேந்து அதிகாரிக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தியவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதன் பின்னணி என்ன? ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலின் பேரில் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டும் அளவிற்கு நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தான் இது. போராட்டத்தில் பங்கேற்க சென்றவரை தடுத்து நிறுத்தும் நோக்கில் முட்டுக்கட்டை போட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்தது என்ன? மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து அந்த மாநிலத்தில் பாஜக சார்பில் 19 இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. இதில் குச்பெஹார் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பாஜக மூத்த தலைவரும் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரி சென்றார். காக்ராபாரி வழியாக சென்றபோது சுவேந்து அதிகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் சிலர் கருப்பு கொடி காட்டி அவரை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் சுவேந்து அதிகாரியின் வாகனத்தை தாக்க முற்பட்டனர். சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இருந்தபோதும் ஆக்ரோஷமாக ஓடிவந்த டிஎம்சி கட்சியினர் பாதுகாப்பு வாகனத்தை அடித்து உடைத்தனர். நிலைமை கைமீறுவதை உணர்ந்த போலீசார் சுவேந்து அதிகாரியை பாதுகாப்பாக மீட்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இதுகுறித்து பேசிய சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜியின் உத்தரவின் பேரில் திட்டமிடப்பட்ட படுகொலை நிகழ்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குண்டு துளைக்காத காரை பயன்படுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சுவேந்து அதிகாரி மீதான தாக்குதல் என்பது பாஜக சார்பில் நன்கு எழுதப்பட்ட நாடகம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இருந்தபோதும் தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவருக்கு கருப்பு கொடி காட்டி அவரின் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் மேற்கு வங்கத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.